கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு தாஹாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஹாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா ஆனியன் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். நான் 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இது அரைக்கிறதுக்காக மிளகு, சோம்பு, ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதை நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கெல்லாம் தேவையில்லை, சும்மா இப்படியே போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம கொரப்பாக அரைக்கணும், பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பவுடர் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். ஒன்று பாதியமாக அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், உப்பு, கரம் மசாலா. ஸோ இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் போட்டு இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்ட உடனே பச்சை மிளகா, கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு நெக்ஸ்ட்டு நான் பச்சை மிளகாவை போடுறேன். போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இது நம்ம எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்ட உடனே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா. ஸோ இதெல்லாம் நம்ம போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா சிக்கன், நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் தண்ணியை போடலை, கொஞ்சம் நேரம் கழித்து தான் தண்ணி போட போகிறேன். இந்த மாதிரி நல்லா இப்போ நான் தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மிளகுத்தூள் போட்டு நல்லா பரட்டி எடுக்க போகிறேன். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். தாஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.